Muni Sakya Muni Muni Sakya Muni Sadhu 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 Muni Muni Sakya Muni Sadhu. எல்லாரும் அப்படியே வரிசையா ஒரு ஆளா நிற்கிறாங்க. வந்து Sakya அம்மா இங்கே உட்காந்துருங்க எல்லாருமே வந்து பூ போட்டு கட்டி குத்திட்டு உடம்பு சொல்லிட்டு போயிருங்க எல்லாரும். மேலே அம்பேத்கருக்கு பூ போடுங்க, கீழே அம்மாவுக்கு பூ போடுங்க, பத்தி முனி முனி Sakya Muni Sadhu Muni Muni 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 பாத்துமா கையில குத்திடுவோம். Muni Muni Sakya Muni Sadhu 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 Muni Muni Sakya Muni Sadhu. வெளியில இருக்கவங்க வாங்க, அப்படியே வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க பூ போடுங்க வாங்க. Muni Muni Sakya Muni Sadhu 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 Muni Muni Sakya Muni Sadhu
मुनि मुनि शाक्यामुनि साधु 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 मुनि मुनि शाक्यामुनि அதே இது मुनि मुनि शाक्यामुनि साधु 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 मुनि 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 ஐயா பூ எடுத்து मुनि मुनि शाक्यामुनि साधु 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 என்ன போங்க போட்டுருங்க அதுதான் சரிங்களா நீங்கள் போடுங்க मुनि मुनि शाक्यामुनि साधु मुनि मुनि शाक्यामुनि साधु मुनि मुनि शाक्यामुनि साधु போட்டு போட்டு मुनि मुनि शाक्यामुनि साधु मुनि मुनि शाक्यामुनि साधु मुनि मुनि शाक्यामुनि साधु मुनि मुनि शाक्यामुनि साधु शाक्यामुनि साधु புரியுதா கேட்குங்க வீட்டுக்கா அன்பிற்குரிய உறவுகளே வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் இந்த தம்பி பாப்பா शाक्यामुनि साधु मुनि मुनि 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 शाक्यामुनि साधु मुनि मुनि
Sakyamuni Sadhu Muni Muni Sakyamuni Sadhu. பாப்பா அவங்களாம் உட்கார சொல்லுவாங்க. நம்ம பாப்பா அவங்கள பிரதீப் எல்லாத்தையும் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லுவாங்க. Muni Muni Sakyamuni Sadhu 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 Sakyamuni Sadhu. அன்புக்குரிய உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் எறையூர் கிராமத்தை சேர்ந்த ஈவி பெரியசாமி அவரோட துணைவியாரும் அவர்களோட மகன்கள் மகள்கள் அவர்களோட தாயாரும் ஆகிய வளர்மதி அவர்களுக்கு அவர்கள் 26/4/2024 அன்று பரிநிப்பானம் அடைந்தார். அதனை முன்னிட்டு இன்று 10/5/2024 அன்று போற்றதற்குரிய பகவான் புத்தர் அவர்களின் போதனைக்கு இணங்க பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் ஆற்றலுக்கும் இணங்க அம்மா அவர்களுக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பேர்கள், பேட்டிகள், பேரன்கள் அனைவரையும் இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருக என வர இருக்கின்றோம். முதலாவதாக அம்மா அவர்களுக்கு புத்த பூஜை வந்து செய்கிறோம். இப்போ எல்லாரும் வந்து இன்னைக்கு வாசை நிரம்பிய பல வண்ண பூக்கள் இங்கே இருக்கு. அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்களை பகவான் புத்தர் அவருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் அம்மா அவர்களுக்கும் நம்ம பூஜை செய்கிறோம். அதே மாதிரி அந்த பூ எப்படியே அருமையாக வாசம் தரக்கூடியது, எப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ வண்ண நிறமாக இருக்கு. ஆனால் அது கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வாடி போயிடும். அதே மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்படி மலர்கள் போது அழகா இருக்கிற மனிதனோட வாழ்க்கையும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு இந்த மண்ணை விட்டு போகக்கூடியதுதான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மலர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த ஊதிபத்தியை நம்ம வச்சோம். இந்த ஊதிபத்தி எதுக்குன்னா, இந்த ஊதிபத்தி பற்ற வச்சதுக்கப்புறம் இந்த வாசனை எப்படி எல்லாருக்கும் சமமாக போகுதோ, அதே மாதிரி தான் நம்மளோட மனதில் உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கிறதுக்கு இந்த மனம் நம்மளை போக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊதுபத்தியை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குல ஒளி ஏற்றுறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இருளா இருக்கு, அந்த இருளை நீக்கி வெளிச்சம் உண்டாக்கட்டும், எல்லாரோட மனதிலையும் மகிழ்ச்சி உருவாக்கட்டும், அன்பு நிறையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு நம்ம ஏற்றுறோம். அனைவருக்கும் நம புத்தாயா. ஜெய் பீம். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நம்ம சொல்றத. புத்த வந்தனம். நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ திரிசரணம். புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி
धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि द्वितीयंपि बुद्धं शरणं गच्छामि तृतीयंपि बुद्धं शरणं गच्छामि द्वितीयंपि धम्मं शरणं गच्छामि तृतीयंपि धम्मं शरणं गच्छामि द्वितीयंपि संघं शरणं गच्छामि तृतीयंपि संघं शरणं गच्छामि तदीयंपि बुद्धं शरणं गच्छामि तदीयंपि बुद्धं शरणं गच्छामि तदीयंपि धम्मं शरणं गच्छामि तदीयंपि धम्मं शरणं गच्छामि तदीयंपि संघं शरणं गच्छामि तदीयंपि संघं शरणं गच्छामि पंचशीलम् पाणादिपाता वेरमणि पाणादिपाता वेरमणि सिक्खापदं समादियामि सिक्खापदं समादियामि आदिदन्नदाना वेरमणि हरिदन्नदाना वेरमणि सिक्खापदं समादियामि सिक्खापदं समादियामि कामेषु मिच्छासारा कामेषु मिच्छासारा वेरमणि वेरमणि सिक्खापदं सिक्खापदं समादियामि समादियामि मुसावादा मुसावादा वेरमणि वेरमणि सिक्खापदं समादियामि सिक्खापदं समादियामि सूरामेरय सूरामेरय जवामा मज्जमामा अट्टाणा वेरमणि अट्टाणा वेरमणि सिक्खापदं समादियामि सिक्खापदं समादियामि साधु 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 நம புத்தாய தேவி. देवी இப்போ நம்ம வந்து பகவான் புத்தருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் அம்மா வளர்மணி அவர்களுக்கும் நம்ம வந்து வணக்கம் செலுத்தணும். அதை வந்து முறையாக தமிழில் வந்து நம்ம அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறோம். புத்த வணக்கம். பகவரும் அரகத்தரும் ஆகிய புத்தரை நான் வணங்குகிறேன். புத்தரை நான் வணங்குகிறேன். பகவரும் அரகத்தரும் ஆகிய பகவரும் அரகத்தரும் ஆகிய புத்தரை நான் வணங்குகிறேன். புத்தரை நான் வணங்குகிறேன். பகவரும் அரகத்தரும் ஆகிய பகவரும் அரகத்தரும் ஆகிய புத்தரை நான் வணங்குகிறேன். புத்தரை நான் வணங்குகிறேன். திரிசரணம். சரணம். நான் அறிவில் சரணடைகிறேன். நான் அறிவில் சரணடைகிறேன். நான் தம்மத்தில் சரணடைகிறேன். நான் தம்மத்தில் சரணடைகிறேன். நான் சங்கத்தில் சரணடைகிறேன். நான் சங்கத்தில் சரணடைகிறேன். இரண்டாம் முறையாக இரண்டாம் முறையாக நான் அறிவில் சரணடைகிறேன். நான் அறிவில் சரணடைகிறேன். இரண்டாம் முறையாக இரண்டாம் முறையாக நான் தம்மத்தில் சரணடைகிறேன். நான் தம்மத்தில் சரணடைகிறேன். இரண்டாம் முறையாக இரண்டாம் முறையாக நான் சங்கத்தில் சரணடைகிறேன். நான் சங்கத்தில் சரணடைகிறேன். மூன்றாம் முறையாக மூன்றாம் முறையாக நான் அறிவில் சரணடைகிறேன். நான் அறிவில் சரணடைகிறேன். மூன்றாம் முறையாக மூன்றாம் முறையாக நான் தம்மத்தில் சரணடைகிறேன். நான் தம்மத்தில் சரணடைகிறேன். மூன்றாம் முறையாக மூன்றாம் முறையாக நான் சங்கத்தில் சரணடைகிறேன். நான் சங்கத்தில் சரணடைகிறேன். பஞ்சசீலம். ஐந்து ஒழுக்கங்கள். ஐந்து ஒழுக்கங்கள். நான் நான் உயிர்வதை செய்வதிலிருந்து விலகி இருப்பேன் என்ற இருப்பேன் என்ற போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் எனக்கு கொடுக்கப்படாததை எடுப்பதிலிருந்து விலகி இருப்பேன் என்ற போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பிழையுறு காமத்தினை பின்பற்றுவதிலிருந்து விலகி இருப்பேன் என்ற போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பொய் பேசுவதிலிருந்து விலகி இருப்பேன் என்ற போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் போதையை உண்டாக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கொள்வதிலிருந்து விலகி இருப்பேன் என்ற போதனையை ஏற்றுக்கொள்கிறேன். நேர்மறை சீலம்.
முயற்சியிலும் எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தி என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். மனமுவந்து தானம் செய்வதன் மூலம் என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். சாந்தம் எளிமை மற்றும் மனநிலையுடன் வாழ்ந்து என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். உண்மை நிறைந்த உரையாடல் மூலம் என் நாவினை தூய்மைப்படுத்துகிறேன். தெளிவு தீர்க்கம் மற்றும் உண்மையான மனதுடன் இருந்து என் மனதை தூய்மைப்படுத்துகிறேன். நன்று 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 நமக்கு பவனி கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். சர்வசித்தா வாழ்க்கை நிலையற்றது, ஆசையிலிருந்து விடுபடுதல் முக்தி மார்க்கம். மனித வாழ்க்கை நிர்ணயமற்றதும் பாதுகாப்பற்றதும் ஆகும். கடினமானதும் அற்பமானதும் ஆகும். அதுவும் துன்பத்துடனான போராட்டமாக இருக்கும். வாய்ப்பு ஏதும் கிடையாதது. இவ்வுலகில் பிறந்தவர் இறக்காமல் நிலைத்திருப்பர் என்பதற்கு வயது முதிர்ந்தேனும் மரணம் நிச்சயம். இதுவே உயர்வுக்கான நியதி. பழுத்த பழம் கீழே விழுந்து விடுமோ என்ற பயம் உள்ளதை போன்று இறந்த அனைத்து உயிர்களும் மரண பயத்துடனே இருக்கின்றன. குயவன் செய்த மண்பாண்டங்கள் அனைத்தும் உடைந்து போகக்கூடியது. அதே போன்றுதான் அனைத்து உயிர்களின் வாழ்க்கையும். வாலிபர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், அறிவாளிகள் எல்லோரும் மரணத்தை சென்றடைவார்கள். அனைவரும் மரணம் அடையக்கூடியவர்கள். யாவரும் மரணத்திற்கு உட்பட்டவர்கள். மரணத்தை நோக்கி செல்லும் பொழுது தந்தையோ மகனோ உற்றார் உறவினரோ யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. சகோதர பந்தங்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும், கதறி அழுது புலம்பி பார்த்தாலும், மரணமோ உயிரை கொள்பவர் பசுமை வெட்டி தூக்கி செல்வது போல நம்மை தனியே அழைத்து செல்கிறது. இவ்வாறாக மக்கள் மரணம் மற்றும் மூப்பால் கவலை கொள்கிறார்கள். தைரியமுள்ள மக்களோ உலகியல் உண்மையை உணர்ந்து சோகத்தில் வீழ்வதில்லை. எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்ற பாதை தெரியாமலும், இரண்டின் முடிவை அறியாமலும் வீணாக அழுது புலம்புகிறோம். அழுது புலம்புவதால் ஏதாவது மரணம் என்றால் அறிஞர்களும் அப்படியே செய்வார்கள். அழுது புலம்புவதாலும் சோகத்தில் இருப்பதாலும் மனம் சாந்தம் கிடைக்காது. அதற்கு மாறாக அதிக துக்கம்தான் ஏற்படுகிறது. உடல் நலிவடைகிறது. தன்னை தானே வருத்திக் கொள்வதால் மனிதன் மெலிந்தும் கலிர்ந்தும் போகின்றான்.
தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் நிரந்தரமாக அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். யார் சோகத்தை கைவிடவில்லையோ அவர் அதிகமாக துக்கத்திற்கு ஆளாகிறார்கள். மரணம் அடைந்தவர்களுக்காக பரிதாபப்பட்டு தான் சோகத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். தன்னுடைய செயலின் விளைவிற்கேற்ப ஒவ்வொரு மனிதரும் மரணத்தை நோக்கி செல்வர். மேலும் மரண தருவாயில் இருப்பவர் மரண போராட்டத்தால் துடிக்கின்ற உயிரினத்தை பார்க்கவும். மனிதன் எதை நன்றாக புரிந்திருக்கிறாரோ அவை அனைத்தும் அவரை விட்டு பிரியக்கூடியது. இம்மாதிரியான பிரிதலையும் உலக சுபாவங்களையும் பார்க்கவும். ஒருவேளை மனிதன் 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழ்ந்தாலும் கூட தன் சகோதரர் மற்றும் உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்து விடுகிறார். அதன் பின் மரணம் அடைகிறார். பகவானுடைய உபதேசங்களை கேட்டு இறந்தவர்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு மரணமடைந்த பிரியமானவரை பார்க்கும் பொழுது சிந்திக்க வேண்டியது, நாம் இவரை மீண்டும் சந்திக்க முடியாது என்பதை உணர்ந்து புலம்புவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறாக தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது வீட்டை தண்ணீரால் அணைக்கிறோம், அதே போன்று உறுதியான நம்பிக்கை உடையவர், ஞானமுடையவர், அறிஞர், திறன் வாய்ந்தவர் இவர்கள் உருவாகி வரும் திட்டத்தினை உடனே அழித்து விடுவார்கள். அதாவது காற்றானது பஞ்சினை அடித்து செல்வது போல் தன் சுகத்தை விரும்பக்கூடிய மனிதன் ஆழ்துளைப்பட்ட வலியால் அழுதல், புலம்பி தவித்தல் மற்றும் ஆழ்மனதில் உள்ள துக்கத்தினை அகற்றி விடுகிறான். ஆழ்துளைக்கப்பட்ட வலியிலிருந்து விடுபடுவதற்கு பற்றற்ற வாழ்வும் மனிதனுக்கு அமைதியும் கிடைக்கிறது. அம்மனிதன் அனைத்து சோகங்களிலிருந்தும் வெளியில் வந்து மகிழ்ச்சியும் சாந்தமும் அடைகின்றான். சாது சாது சாது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். அம்மாவுக்காக ஓடுங்க.